சனுஸ்காவோட லஞ்ச் பாக்ஸ்க்காக ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல காம்போவாக வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பராக வந்து ஒரு பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலான்னு. இது நல்லா காட்ட சாட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால வந்து அதுக்கு மைல்டாக இருக்கிற மாதிரி புடலங்காய் வச்சு தயிர் பச்சடி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் செம்ம காம்போவாக இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்காக வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் வந்து முத நாளே ஊற வச்சு வச்சுருந்தேன். அது வேக வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் அதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நல்லா பைண்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொட்டுக்கடல மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கடல மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பன்னீரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா பசைஞ்சு விட்டுட்டு நல்லா ஃபிங்கர்ஸ் மாதிரி அதை உருட்டி தோசைக்கல்லில் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணாலும் டீப் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஜூஸ்க்காக வந்து ரோஸ் மில்க்